இந்த தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார். பாஜகவின் மதவாத போக்குகளை கண்டித்து பேச மறுக்கிறார். பாஜகவினுடைய அயோக்கியத்தனங்களை வெளிப்படையாக பேச மறுக்கிறார் என்று நாம் கண்டித்த போது, பாஜகவின் பி டீம் என்று இந்த தாவேகாவையும் நடிகர் விஜயையும் நாம் கண்டித்த போது பல பேர் கேட்டார்கள், அவர்தான் பெரியாரை பேனரிலே வைத்திருக்கிறாரே, அவர் எப்படி பாஜகவின் பி டீம் ஆவார் என்று கேட்டார்கள். இன்றைக்கு தகவல் வருகிறது. என்ன? ஆனந்த விகடன் செய்தி வெளியிட்டிருக்கிறது. என்ன? புஷி ஆனந்த் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களுடன் இணைய வழியில் கலந்தாலோசனை நடத்தி இருக்கிறார். அந்த கலந்தாலோசனையில் 120 மாவட்ட செயலாளர்களில் 100 பேர் பாஜகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்களாம். பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்க போகிறாராம் நடிகர் விஜய். இது இன்றைக்கு வருகின்ற தகவல். இதைத்தானே நாம் அன்றிலிருந்து சொன்னோம். பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே, இன்றைக்கு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன தெரியுமா? தாவேகாவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன பேச வேண்டும் என்று ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கிறார்களாம். அந்த ஸ்கிரிப்ட் இணையதளத்தில் கசிந்திருக்கிறது. என்ன கசிய விட்டிருக்கிறார்கள்? பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் திமுகவை வீழ்த்தலாம், அதற்கு பிறகு பாஜகவை விட்டு விலகிவிடலாம் என்று சப்பை கட்டு கட்ட போகிறார்களாம். தாய்மாமன் சீரு. என்னன்னா, முதல்வர் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தனக்கு ஏதாவது உறவு சொல்லணும். என்ன உறவு சொல்றதுன்னு தெரியல. அதனால அண்ணன் அப்பான்னு இருக்கிற எல்லா உறவையும் ஆட்டைய போட பாக்குறான். ஒரு நல்ல அண்ணன் என்ன செய்திருக்க வேண்டும், நல்ல தாய்மாமன் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கணவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். கட்டிய மனைவி கண்கலங்கி நிற்கிறாள். எனக்கு வீட்டில் வசிக்க இடம் தர மறுக்கிறார் என்று, எனக்கு சொத்துக்களை பிரித்து தர மறுக்கிறார் என்று, என்னுடைய பிள்ளைகளை வாழ விடாமல் செய்கிறார் என்று கட்டிய மனைவி நிற்கிறார். அந்த கட்டிய மனைவி கண்கலங்கி கோர்ட்டில் நிற்கிறார். ஆனால் இவர் பகுமானமாக, நீங்க இதே தெருவுல திமுக கூட்டம் பார்த்திருப்பீங்க, அதிமுக கூட்டம் பார்த்திருப்பீங்க, இந்த தெருவுல பல கட்சிகளுடைய கூட்டம் பார்த்திருப்பீங்க. அந்த கட்சிக்காரங்க, குறிப்பா திமுக காரங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாண வீட்டுக்கு மாவட்ட உறுப்பினர் போய் நிப்பார், மாவட்ட செயலாளர் போய் நிப்பார், எம்எல்ஏ கூப்பிட்டா போய் நிப்பார், இந்த பகுதி பிரதிநிதி போய் நிப்பார். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் அவர் போவாரா? ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவாரா? ஆனா நடிகர் விஜய் ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவாரு, கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போக மாட்டார். வாரத்துக்கு 3-4 கல்யாண வீட்டுக்கு போறார் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கட்சிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு யார் போய் கூப்பிட்டாலும் அந்த கல்யாண வீட்டுக்கு போய் நின்று மரியாதை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா எந்த கட்சிக்காரருடைய நிகழ்ச்சிக்காவது அவர் வந்து நின்று பார்த்திருக்கிறீர்களா? கட்சிக்காரன் வீட்டுக்கே வராத ஒருவர் எப்படி மக்களை தேடி வருவார்? சுற்றி இருப்பவர் அத்தனை பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் என்பது அவருக்கு புரியவில்லை, புரியாது. ஏன்? அந்த சினிமா மூளை அவ்வளவுதான் யோசிக்கும். ஆதவர்ஜுனான் ஒருத்தர் பேசுறாரு, துணை முதலமைச்சரும் அவரும் ஒண்டிக்கு ஒண்டி பேசணுமா? என்னன்னு நலத்திட்டங்கள் கொள்கை குறித்து பேசணுமா? உனக்கு முதல்ல தமிழே ஒழுங்கா பேச வராது. நீ வந்து உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுற. அவர் யாரு? ஒன்றிய அரசாங்கம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. மதத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னாலே சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசு அசுரபலத்தோடு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறது என்று தெரிந்தும் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா கொசு போல சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசினாரே, அப்படி ஒரு பேச்சை உன்னுடைய வாழ்நாளில் நினைத்து பார்க்க முடியாது. எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்து படிப்பதை தவிர உனக்கு சொந்தமாக அறிவும் கிடையாது, சொந்தமாக எந்த கொள்கையும் கிடையாது. உன்னுடைய கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டை பிரிப்பது. இங்க இருக்கக்கூடிய டீ கடைகளில் கேட்டு பாருங்கள், கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல. கமர்ஷியல் சிலிண்டர் ஏன் கிடைக்கல அப்படின்னா தட்டுப்பாடு. ஏன் தட்டுப்பாடு? ஈரான்ல போர் நடக்குது, அதனால தட்டுப்பாடு. யாரு சரி செய்யணும்? ஒன்றிய அரசாங்கம் சரி செய்யணும். கூட்டணியில் தானே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மோடியிடம் சொல்லி தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் தேவைப்படும் இடங்களுக்கெல்லாம் சிலிண்டரை கொண்டு போய் தாருங்கள் என்று சொல்லி இருக்கலாமே. நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவர் பேசுகிறார். என்னன்னு? சிலிண்டர் தட்டுப்பாடு என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார் நயினார் நாகேந்திரன். ஏன்னா அவரே கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறாராம். யாரு? நயினார் நாகேந்திரனே கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறாராம். அதனால தட்டுப்பாடு இல்லையா? அப்ப நீ பதுக்கி வச்சிருக்க. மற்ற ஏஜென்சிக்கு போக வேண்டியதை பூரா நீ பதுக்கி வச்சிருக்க. அப்படித்தான் இருக்கும். இல்லனா உன்கிட்ட எப்படி அவ்வளவு சிலிண்டர் இருக்கும்? அப்ப நீ போய் சொல்றியா? அங்க போய் பாருங்க, பெட்ரோல் பங்க்ல போய் பாருங்க, விடிய விடிய கியூ நிக்குது. பைக் ஓட்ட முடியாம அத்தனை பேரும் பைக்கை வீட்டுல நிப்பாட்டு நடந்து போறான், பஸ்ல போறான். ஏன்? தட்டுப்பாடு வந்துருமோன்ற பயம். எப்பவுமே ஒரு கூட்டத்திற்கு வந்தால் அந்த கூட்டத்திற்கு சுற்றி இருக்கக்கூடிய கடைகளை பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் என்று பெயர் தாங்கி ஒரு கடை இருந்தது. எதிர்த்த வாக்கிலேயே கோவில் இருந்தது. இதே செட்டப்பை ஏற்கனவே பார்த்திருக்கமே அப்படின்னு ஒரு ஞாபகம். தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனாலும் இதை பார்க்க முடியும். ஆனா உத்தரப்பிரதேசத்திலேயோ அல்லது பீகாரிலேயோ, ஏன் நமக்கு பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகாவிலேயோ கூட நீங்கள் இது மாதிரியான ஒரு ஒற்றுமையான மக்கள் வாழுகின்ற சூழலை பார்க்க முடியாது. அதை பார்த்ததற்கு பிறகுதான் ஏற்கனவே நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான்
நாம் இங்கு ஏற்கனவே பேசி இருக்கிறோம் அப்படின்றதும் ஞாபகத்திற்கு வந்தது. நேற்று யாரெல்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் ரெகுலராக நியூஸ் பார்ப்பீங்களோ எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான நாளாக இருந்திருக்கும். நேற்று காலையிலிருந்து இரவு விவாத நிகழ்ச்சி வரை எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலும் தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டே இருந்தது என்னவென்றால், தூத்துக்குடியில் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம், சென்னையில் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்று தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக இருக்கிறது என்று ஒரு பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களின் மூலமாகவும் செய்தி ஊடகங்களின் மூலமாகவும் தொடர்ந்து பரப்பி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. உள்ளபடியே அந்த செய்தியை பார்க்கின்ற மனிதன் யாராக இருந்தாலும் நெஞ்சு பதைபதைத்திருக்கும். இவ்வளவு சம்பவங்களா, காலையிலிருந்து செய்தி தொலைக்காட்சியை திறந்தால் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களா என்று நம் நெஞ்சமெல்லாம் பதறி இருக்கும். அதில் சென்னையில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் என்னவென்றால், திருச்சியிலிருந்து தன்னுடைய கல்லூரி ப்ராஜெக்டிற்காக சென்னைக்கு வந்த மாணவி ஒருவர் சில அடையாளம் தெரியாத நபர்களால் மிரட்டப்பட்டு கடத்தப்பட்டு பால்கொடுமை செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அவர் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வரும்போது மீண்டும் அந்த கும்பல் வந்து அவரை மிரட்டி சென்றதாகவும் அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் நேற்று ஒரு செய்தி பரவிக்கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் தூத்துக்குடியில் விளாத்திகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை கண்டம் துண்டமாக வெட்டப்பட்ட நிலையில் உடல் கண்டெடுப்பு என்ற செய்தி. இந்த இரண்டு செய்திகளும் வந்து கொண்டிருந்த நேரத்தில் நெஞ்சமெல்லாம் பதறி அங்கு இருக்கக்கூடிய தோழர்களிடமெல்லாம் விசாரித்து கொண்டிருந்த பொழுது அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் சென்னையில் நடைபெற்ற சம்பவம் பற்றி ஒரு அப்டேட் வந்தது, ஒரு நியூஸ் அப்டேட் வந்தது. அதே போல தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவம் பற்றி ஒரு அப்டேட் வந்தது. என்னவென்று எடுத்து பார்த்தால், சென்னையில் அந்த மாணவி பாலியல் குற்றத்தில் தான் பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுத்தார் இல்லையா, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்றும் தனக்கு இருந்த மன அழுத்தத்தின் காரணமாக போலியான புகார் தெரிவித்ததாகவும் அந்த பெண் ஒப்புக்கொண்டார். ஆதாரங்கள், அந்த பெண் சொன்ன எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று நிரூபணமாகி இருக்கிறது. ஆனால் காலையிலிருந்து மாலை வரை அந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டே இருந்த செய்தி நிறுவனங்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று சொன்னது மக்களுக்கு போய் சேர்ந்ததா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக தகவல் என்று சொன்னது போய் சேர்ந்ததா என்றால், சென்னையில் பாலியல் வன்கொடுமை மாணவி புகார் இதுதான் போய் சேர்ந்ததை தவிர அந்த மாணவி கொடுத்த புகார் போலியானது, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்று காவல்துறை சொன்ன அந்த உண்மை செய்தி போய் சேர்ந்ததா என்றால் அந்த உண்மை மக்களுக்கு போய் சேரவில்லை. காரணம் என்ன? அந்த மாணவி காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுத்தார். அந்த மாணவிக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம், என்ன சிக்கலில் அவர் தவித்தாரோ தெரியவில்லை. அவர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்கிறார். அந்த மாணவி பத்திரிகைகளுக்கு வந்து பேட்டி கொடுத்தாரா? இல்லை. மாணவி புகார் தெரிவித்தார் என்று காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் யாராவது பேட்டி கொடுத்தார்களா? இல்லை. வழக்கறிஞர்கள் யாராவது பேட்டி கொடுத்தார்களா? இல்லை. மாறாக பத்திரிகை நிறுவனங்கள் என்ன செய்கின்றனவென்றால், இப்படி ஒரு புகார் வந்தது என்ற தகவலை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த மாணவிக்கு இப்படி ஒரு வன்கொடுமை நடந்து விட்டது என்று காலையிலிருந்து செய்தி. ஆனால் அந்த செய்தி பொய் என்று தெரிந்ததற்கு பிறகு நாங்கள் சொன்ன தகவல் பொய் என்று மறுப்பு செய்தி வெளியிட்டார்களா என்றால் இல்லை. பொய் என்று காவல்துறை தகவல். காலையில வந்து மாணவி புகார், அந்த புகார் பொய் என்று காவல்துறை தகவல். காவல்துறை காலையில உனக்கு தகவல் கொடுத்துச்சா? பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, நீ நியூஸ் போடுன்னு காவல்துறை உனக்கு தகவல் கொடுத்துச்சா? அப்போ உனக்கு எப்படி அந்த செய்தி வந்து சேர்ந்தது? கேள்வி நம்பர் 1. இரண்டாம் கேள்வி, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் மாலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து வெளியேறிய பெண் வரவில்லை. +2 படித்த மாணவி, தேர்வு எழுதி முடித்துவிட்ட இளம்பெண், வீட்டிலிருந்து வெளியே சென்றவள் திரும்ப வரவில்லை. என்ன ஆனது என்று பரிதவித்துக் கொண்டிருந்த பொழுதே செய்தி ஊடகங்களில் அந்த மாணவியினுடைய உடல் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட உடல் மீட்டெடுப்பு என்று போட்டார்கள். கண்டந்துண்டமாக உடல் வெட்டப்பட்டிருக்கிறதா என்றால் யாராக இருந்தாலும் கேட்ட மாத்திரத்தில் நெஞ்சு கொதிக்கும். ஒரு 12ஆம் வகுப்பு மாணவியின் உடல் இப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறதே என்று. அந்த மாணவி இறந்த நிலையில் தான் கண்டெடுக்கப்பட்டார். அந்த மாணவி அங்கு இறந்த நிலையில் தான் பெற்றோரால் இறந்ததற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டார். எப்படி இருந்தாலும் அந்த சம்பவம் குறித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனம் கொடுத்து அதை கண்டறிய வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நேரடியாக அந்த மாணவியினுடைய வீட்டுக்கே சென்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்.
அந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் பொறுப்பு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்கள் நேரில் போயிருக்கிறார். யாரும் வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு அறிக்கை விடவில்லை. நேரடியாக அந்த பெண்ணுடைய வீட்டிற்கே போயிருக்கிறார்கள். ஆனால் செய்தி ஊடகங்களில் அந்த காலையில் வந்த செய்தி என்ன? கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட மாணவியின் உடல். அப்படியே கட் பண்ணா அவங்க அப்பா என்ன பேட்டி கொடுத்திருக்கிறார் என்றால், மாணவியின் உடலை கண்டெடுத்து நாங்கள் தான் தூக்கி வந்தோம். கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட உடலை எப்படி அவர்கள் தூக்கி இருக்க முடியும்? அதற்கு பிறகு காவல்துறை வெளிப்படையாக ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. என்னவென்றால், மாணவியின் உடல் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டது என்று பரவிய செய்தி பொய்யானது. அப்படி என்றால் அந்த மாணவிக்கு என்ன நடந்தது? அந்த மாணவிக்கு கழுத்து எலும்பும் தொண்டை எலும்பும் உடைந்திருக்கிறது என்றால் கழுத்து நெரிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பார்த்த மாத்திரத்தில் நம்மால் சொல்ல முடியும். பாலியல் வன்கொடுமை நடந்தது என்பதை பார்த்த மாத்திரத்தில் ஒருவரால் சொல்ல முடியுமா? ஒரு இறந்து கிடக்கின்ற பிணத்தை பார்த்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்று யாராலாவது கண்டுபிடித்து சொல்ல முடியுமா? அதற்கு பிறகு அந்த மாணவியினுடைய உடல் உடற்கூறாய்வில் இருக்கிறது. இன்னும் முழுமையான தகவல்கள் வெளிவரவில்லை. ஆனால் அதற்குள் நேற்று வந்த செய்திகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டு. இந்த இரண்டு தகவல்களையும் அந்த பெற்றோர் உங்களுக்கு சொன்னார்களா? அந்த பெற்றோர் சொல்லவில்லை. கண்டந்துண்டமாக எங்களுடைய பெண்ணின் உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது, வெட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த பெற்றோர் சொன்னார்களா என்றால் சொல்லவில்லை. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாமா என்றால் சந்தேகம். அதை யார் உத்தரவாதப்படுத்த வேண்டும்? டாக்டர்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும். ஆனால் காலையில் இந்த செய்தி வரும்போதே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட பள்ளிக்கூட மாணவி என்றுதான் செய்தி வருகிறது. இப்ப கண்டந்துண்டமாக வெட்டப்படவில்லை என்பது பிறகு காவல்துறையினுடைய விளக்கத்தில் உடற்கூறாய்வில் தெரிய வருகிறது. இப்போது கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட உடல் என்று வெளியிட்ட செய்தி ஊடகங்கள் யாராவது மறுப்பு தெரிவிக்கவோ மன்னிப்பு கேட்கவோ செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஏன்? யாருமே சொல்லாத ஒரு தகவலை நீங்கள் எப்படி வெளியிட்டீர்கள்? கேள்வி ஒன்று, சென்னையில் பாலியல் வன்கொடுமை என்று வந்த செய்தி அந்த மாணவி உங்களுக்கு சொல்லவில்லை, அந்த காவல்துறை உங்களுக்கு சொல்லவில்லை. அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது பற்றி எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. அந்த பெண்ணினுடைய புகார் காவல் நிலையத்திற்கு வருகிறது. இது உங்களுக்கு எப்படி வந்தது? இதை யாரை கேட்டு நீங்கள் வெளியிட்டீர்கள்? ஒன்று. இரண்டாவது, தூத்துக்குடியில் நடக்காததை நடந்ததாக அல்லது நடந்ததாக உறுதிப்படாததை நடந்ததாக சொல்லுவதற்கு உங்களுக்கு எப்படி செய்தி கிடைத்தது? இந்த இரண்டு கேள்விகளையும் எடுத்து பார்த்தால், நாம் இந்தியா முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்த்தால் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முசாஃபர் நகர் என்ற பகுதி, அந்த முசாஃபர் நகரில் என்ன நடந்தது என்றால், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான சண்டை. அந்த சண்டையில் 13க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள், பல பேர் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக முசாஃபர் நகர் உத்தரப்பிரதேசத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இப்படி ஒரு வெட்டுக்குத்து நடந்தது என்று எடுத்து பார்த்தால், ஒரு இந்து பெண்ணை 2 இஸ்லாமியர்கள் சேர்ந்து வம்பிழுத்ததாகவும் காதலிப்பதாக வற்புறுத்தியதாகவும் அதற்கு நீதி கேட்பதற்காக அந்த இந்து பெண்ணினுடைய வீட்டார் போனதாகவும், அந்த இந்து பெண்ணின் வீட்டார் நீதி கேட்க போன போது அந்த இஸ்லாமியர்கள் அவர்களை தாக்கியதாகவும் செய்தி பரப்பி, அந்த செய்தியின் மூலமாக இவ்வளவு பெரிய கலவரம், 10க்கும் மேற்பட்டோர் படுகொலை அந்த கலவரத்தில். ஆனால் அதற்கு பிறகு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது முசாஃபர் நகரில் 2013இல் பரவிய அந்த வீடியோ 2012இல் பாகிஸ்தானில் எடுக்கப்பட்டது. அப்படி ஒரு சம்பவம் முசாஃபர் நகரில் நடக்கவே இல்லை என்பது பிற்பாடு கண்டறியப்படுகிறது. முசாஃபர் நகரில் நடக்காத ஒரு சம்பவத்தை வைத்து செய்திகளை வெளியிட்டு அந்த செய்திகளின் மூலமாக கலவரத்தை தூண்டி அந்த கலவரத்தின் மூலமாக 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்ல, 111க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரால்? இந்துக்களுக்கு ஆபத்து என்று ஓடி வந்த இந்துத்துவ அயோக்கியர்களால் 111 பேர் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது வரை அதில் ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒரு செய்தியை வெளியிடும் போது எவ்வளவு விஷயங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது.
தொலைக்காட்சிகளில் செய்தியை பார்க்கின்ற யாருக்கும் முசாபர் நகரில் இதே போல பாலியல் வன்கொடுமை நடந்ததாகவும் அதன் மூலமாக சிலர் கொல்லப்பட்டதாகவும் சம்பவங்கள் வெளியாகி இருக்கிறது. அது பொய் என்று பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது பொய் என்று கண்டுபிடிக்கப்படுவதற்கு உள்ளாக பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார், பல பேர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். அந்த செய்தியில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்றால் இந்த செய்தியை வெளியிட்டவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுபவன் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது உண்மைதானா என்பதை ஆராய்ந்ததற்கு பிறகுதானே சொல்ல வேண்டும். இங்கு எத்தனையோ பெற்றோர் வந்திருக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் சென்னையில் இருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து திருச்சிக்கு உங்கள் வீட்டில் ஒரு பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரியில் பயிலுகின்ற மாணவி இருக்கிறார். அந்த மாணவி திருச்சிக்கு வேலைக்கு போகிறார். திருச்சியில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வேலைக்கு போன பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை என்ற செய்தியை பார்த்த மாத்திரத்தில் உங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். அது எந்த பெண், யாருக்கு நடந்தது என்ற அச்சம் வரும். இந்த அச்சம் வர வேண்டும் என்பது யாருடைய நோக்கமாக இருக்கிறது என்றால் பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கிறது, சங் பரிவார் கும்பலுடைய நோக்கமாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறது. நேற்று கூட தூத்துக்குடியில் அந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்று சொல்லப்பட்ட அந்த மாணவனுடைய கொலை விவகாரத்தில் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவல் ஆய்வாளர் அந்த பெண்ணை பற்றி தரக்குறைவாக பேசினார் என்று புகார் வந்ததை அடுத்து உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறார். இந்த சஸ்பெண்டான செய்தி எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது என்றால் இல்லை. ஆக இதை எதற்காக இந்த ஊடகங்கள் செய்திகளாக தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான். என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று. இது மட்டுமல்ல, கடந்த ஒரு மாதத்தில் இது போன்ற நூற்றுக்கணக்கான போலி செய்திகள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பேஸ்புக் மூலமாகவும் தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எதனுடைய உண்மை தன்மையையும் இந்த ஊடகவியலாளர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுகின்ற வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற டிவி தொலைக்காட்சிகள் யாராவது ஆய்வு செய்கிறார்களா என்றால் இல்லை. எந்த உண்மையையும் அவர்கள் ஆய்வு செய்வது கிடையாது. மறுபடியும் உங்கள் மத்தியில் பயத்தை தூண்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. தமிழன் யாரை பார்த்து பயப்பட வேண்டும்? தமிழன் யாரை பார்த்து அச்சப்பட வேண்டும்? தமிழன் யாரை பார்த்தால் தள்ளி நிற்க வேண்டும்? சற்று யோசித்து பாருங்கள். ஒரு மதவாத வெறி கொண்ட ஒருவனை பார்த்தால் தமிழன் பயப்பட வேண்டும். ஒரு சாதி வெறி பிடித்த ஒருவரை பார்த்தால் தமிழன் பயப்பட வேண்டும். ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவனை பார்த்தால் தமிழன் பயப்பட வேண்டும். இந்த ஆணாதிக்க சிந்தனை கொண்ட, மதவாத சிந்தனை கொண்ட, சாதி வெறி சிந்தனை கொண்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முழுக்க என்டிஏ என்று சொல்லுகின்ற பாஜக கூட்டணியில் அடைக்கலமாகி இருக்கிறார்கள். எனக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்திய தோழர்கள் பேசினார்கள். கரூரில் 41 பேர் செத்து போனார்கள். செத்து போனவர்களை நேரில் பார்க்க கூட ஒருவர் வரவில்லை என்று. கரூரில் மட்டும் அல்ல, அதற்கு பிறகு நடந்த கூட்டங்களிலும் பல பேர் செத்து போயிருக்கிறார்கள். யாருடைய சாவு வீட்டுக்கும் நடிகர் விஜயோ அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ நேரில் போய் கேதம் விசாரிக்க கூடவில்லை. தூத்துக்குடியில் ஒரு சம்பவம். அந்த தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் போய் நிற்கிறார். அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் நேரில் போய் நிற்கிறார். ஆனால் தன்னுடைய கட்சிக்காரன் ஒருவன் செத்து போனான் என்ற செய்தி தெரிந்தும் கூட வீட்டுக்கு போய் பார்க்காமல் தடித்தனமாக வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலமாக இருந்தது? 1956-57 தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். என்ன போராட்டம்? அரசியலமைப்பு சட்டத்தில் சாதியை பாதுகாக்கிறார்கள், அந்த சாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகளை எல்லாம் நாம் நீக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த சொல்லி அதில் இருக்கக்கூடிய தனக்கு விரோதமான பகுதிகளை எரித்து தந்தை பெரியார் போராட்டத்தை நடத்துகிறார். அந்த போராட்டத்தில் திருச்சியில் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். தந்தை பெரியாரும் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் சிறைச்சாலையிலேயே அடி, உதை, சித்திரவதையின் காரணமாக, உணவின்மையின் காரணமாக அங்கேயே செத்து போனார்கள். மணல்மேடு வெள்ளைச்சாமியும் பட்டுக்கோட்டை ராமசாமியும். இந்த 2 பேர் செத்து போனதற்கு பிறகு அந்த உடலை வாங்குவதற்காக அவர்களுடைய சொந்தக்காரர்கள் போய் அந்த சிறைச்சாலை வாசலிலே நிற்கிறார்கள். சிறைச்சாலை வாசலிலே நின்று அந்த சொந்தக்காரர்களிடம் காவல்துறை என்ன சொன்னது தெரியுமா? செத்து போனவர்களை நாங்கள் உள்ளுக்குள்ளேயே அடக்கம் செய்து விட்டோம், எங்க ஜெயிலுக்குள்ளேயே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
காவல்துறையினரின் இந்த சொல்லை கேட்டு அதிர்ந்து போன உடனேயே சென்னையிலிருந்து ஆசிரியர், அன்னை மணியம்மையார், எம்.ஆர். ராதா 3 பேரும் காரில் கிளம்புகிறார்கள். எம்.ஆர். ராதாவுடைய காரில் கிளம்புகிறார்கள். போன உடனேயே அந்த உடலை உள்ளுக்குள்ளேயே புதைத்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அன்னை மணியம்மையார் உடனடியாக எம்.ஆர். ராதாவுடன் சென்னைக்கு மீண்டும் அந்த காரிலேயே திரும்புகிறார். சென்னைக்கு வந்து காமராஜரை நேரில் பார்த்து, நாங்கள் உயிரோடு அனுப்பியவர்களை பிணமாக கூட எங்கள் கையில் தரமாட்டீர்களா என்று கேட்டவுடன் காமராஜர், தவறு நடந்து விட்டது தாயே என்று வருந்தி உடலை ஒப்படைக்க சொல்கிறேன் என்று ஒப்படைக்க சொன்னார். மீண்டும் அன்னை மணியம்மையார் சென்னையிலிருந்து காரிலேயே திருச்சிக்கு வருகிறார். திருச்சிக்கு வருவதற்குள்ளாக உடலை எடுத்து ஊர்வலம் கிளம்பி விட்டது. காவல்துறை வந்து தடுக்கிறது, ஊர்வலம் போகக்கூடாது என்று. ஊர்வலம் தானே போகக்கூடாது, நான் உட்காருவதற்கு எந்த தடையும் இல்லையே என்று திருச்சி தில்லை நகரில் ரோட்டிலேயே உட்கார்ந்து 1.5 லட்சம் பேரோடு தர்ணா செய்தார் அன்னை மணியம்மையார். அந்த கூட்டத்தை பார்த்து அரண்டு போன போலீசார் அதற்கு பிறகு அத்தனை பேரும் ஊர்வலத்தை நடத்துங்கள், யாரும் உட்காராதீர்கள் என்று ஊர்வலம் நடந்தது. அதற்கு பிறகு அந்த 2 பேருடைய உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றுவதற்காக ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலை, மனித உரிமையை காப்பதற்காக ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலை. உன்னுடைய கட்சிக்காரன் 41 பேர் செத்து போய் இருக்கிறான். செத்தவனுடைய இளவு வீட்டுக்கு கருமாதி சோறு திங்க கூட நீ வர வேண்டாம். கேளும் கேட்பதற்கு கூட வருவதற்கு உனக்கு எது தடையாக இருக்கிறது? உன்னுடைய பண்ணையார்த்தனம் தடையாக இருக்கிறது. உன்னுடைய சினிமா பிம்பம் தடையாக இருக்கிறது. திமுகவில் இப்படி ஒருவர் இறந்தால் திமுகவுடைய தலைவர் சும்மா இருப்பாரா? அதிமுகவில் நடந்தால் அதிமுக தலைவர் தான் சும்மா இருப்பாரா? ஆனால் விஜய் சும்மா இருக்கிறார். ஏன் சும்மா இருக்கிறார்? கேட்டால் அவர் நடிகராம், கூட்டம் வருமாம். சென்னையில் அவருக்கு 3 வீடுகள் இருக்கிறது. ஒரு வீட்டில் தான் கூட்டம் இருக்கிறது. இன்னொன்று மாடி வீடு ஒன்று வைத்திருக்கிறார், பென்ட் ஹவுஸ் என்று பெயர். அந்த பென்ட் ஹவுஸ், அந்த பென்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கடலை பார்த்த மேனிக்கு இருக்கிற அந்த பென்ட் ஹவுஸ் எங்க இருக்கிறது என்று எந்த தாவேகா காரனுக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ரகசியம் காக்கப்படுகிறது. அந்த பென்ட் ஹவுஸ் வாசலில் யாராவது 10 பேர் போய் நின்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்க்க முடியாது. ஏன்? அவர் நினைத்தால் அவர் எங்கிருக்கிறார் என்பதை மறைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவர் மறைக்க விரும்பவில்லை. நான் வருகிறேன் என்று தகவல் சொல்லிவிட்டு ஆளை திரட்ட வைத்துவிட்டு அதற்கு பிறகு கிளம்பி போனால் கூட்டம் வரும். ஒரு சினிமாவை போலவே நிஜத்தையும் வாழ்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு மிக மிக ஆபத்தானது, மிக மிக மோசமானது. இது தமிழர்களை என்ன செய்யும்? தன்னுடைய கட்சிக்காரன் சாவுக்கே வராத ஒருவர் நாளைக்கு ஆட்சிக்கு வருகிறார் என்றால் வர முடியாது. வந்தால் தமிழன் சாவுக்கு எட்டி பார்ப்பார் என்று நினைக்கிறீர்களா? கிடையாது, நிச்சயம் மாட்டார். இன்றைக்கு தகவல் வருகிறது, இந்த தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார். பாஜகவின் மதவாத போக்குகளை கண்டித்து பேச மறுக்கிறார். பாஜகவினுடைய அயோக்கியத்தனங்களை வெளிப்படையாக பேச மறுக்கிறார் என்று நாம் கண்டித்த போது, பாஜகவின் பி டீம் என்று இந்த தாவேகாவையும் நடிகர் விஜயையும் நாம் கண்டித்த போது பல பேர் கேட்டார்கள், அவர்தான் பெரியாரை பேனரிலே வைத்திருக்கிறாரே, அவர் எப்படி பாஜகவின் பி டீம் ஆவார் என்று கேட்டார்கள். இன்றைக்கு தகவல் வருகிறது. என்ன? ஆனந்த விகடன் செய்தி வெளியிட்டிருக்கிறது. என்ன? புஷி ஆனந்த், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர்களுடன் இணைய வழியில் கலந்தாலோசனை நடத்தி இருக்கிறார். அந்த கலந்தாலோசனையில் 120 மாவட்ட செயலாளர்களில் 100 பேர் பாஜகவோடு கூட்டணி வைக்கலாம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்களாம். பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்க போகிறாராம் நடிகர் விஜய். இது இன்றைக்கு வருகின்ற தகவல். இதைத்தானே நாம் அன்றிலிருந்து சொன்னோம். திமுக பாஜகவுடன் கூட்டணி என்று எவனாவது செய்தி எழுத முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அப்படி ஒன்று நடந்தால், அப்படி ஒன்று நடப்பது என்பது அப்படி ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சூரியனும் சந்திரனும் ஒரே திசையில் உதிப்பது போல அது எப்படி உதிக்கும்? சூரியன் மறைவுக்கு பிறகுதான் நிலவு தெரியும். ஆக அப்படி ஒன்று நடக்காது. ஆனால் நடக்கிறது என்கின்ற சந்தேகத்திற்கு இடம் இருப்பது மட்டுமல்ல, நடக்கிறது என்று ஆனந்த விகடன் தலைப்பிட்டு இன்றைக்கு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறார்? பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே, இன்றைக்கு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன தெரியுமா? தாவேகாவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன பேச வேண்டும் என்று ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கிறார்களாம். அந்த ஸ்கிரிப்ட் இணையதளத்தில் கசிந்திருக்கிறது. என்ன கசிய விட்டிருக்கிறார்கள்? பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் திமுகவை வீழ்த்தலாம், அதற்கு பிறகு பாஜகவை விட்டு விலகிவிடலாம் என்று சப்பை கட்டு கட்டப் போகிறார்களாம். தயவு செய்து தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் பாஜகவை வெறுக்கிறோம்? ஏன் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிற யாரையும், ஏன் பாஜகவை விமர்சிக்காத யாரையும் நாம் ஆதரிக்க கூடாது என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். முசாபர் நகரில் நடந்த கலவரம் என்று சொன்னேனே, அந்த கலவரத்தை நடத்தியது பாஜக காரர்கள்.
முசாபர் நகரில் நடந்த கலவரம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் கலவரம் நடந்த ஊர்களில் எல்லாம் பாஜக காலூன்றி இருக்கிறது. அவர்களுடைய வேலையே கலவரத்தை தூண்டுவதுதான். இந்த கலவரத்தை தூண்டும் பேர்வழிகள் தமிழ்நாட்டிலும் கலவரத்தை தூண்ட பார்க்கிறார்கள். அதனுடைய ஒரு வழியாகத்தான் இந்த நடிகரை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜக ஏன் வரக்கூடாது என்பதற்கு நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த பக்கம் இஸ்லாமியர்களுடைய கடை இருக்கிறது, இந்த பக்கம் இந்துக்களுடைய கடை இருக்கிறது. யாராவது ஒருத்தர் முஸ்லிம் அப்படின்னு அன்னைக்காவது நினைச்சிருப்பாங்களா? நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ரம்ஜான் வந்தா தான் பக்கத்து வீட்டில் முஸ்லீம் இருக்கிறாருன்றதே அவனுக்கு நினைவுக்கு வரும். மற்ற நாள் அண்ணனாவும் மாமனாவும் மச்சானாவும் தான் அவன் இருக்கானே தவிர முஸ்லீமா என்னைக்கு அவன் நின்னது கிடையாது. இவனும் இந்துவா என்னைக்கும் போய் நின்னது கிடையாது. ரெண்டு பேரும் மனுஷனா வாழ்றதுக்கான இடமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார். அதற்கு காரணம் இன்றைக்கு நடக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி. இந்த ஆட்சி இல்லாமல் போயிருந்தால் எத்தனை மதக்கலவரங்கள் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் என்பதை நம்மால் கணக்கு பார்க்க முடியாது. புதுக்கோட்டையில் ஒரு மாணவி இறந்தார். அந்த மாணவி சாவுக்கு மதமாற்றம் காரணம் என்று பொய் சொன்னார்கள். கலவரம் செய்வதற்காக ஆளை திரட்டினார்கள். தமிழ்நாடு அரசு, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக கண்காணிப்பாக இல்லாமல் போயிருந்தால் அந்த நேரத்தில் பெரும் கலவரத்தை அவர்கள் நடத்தி இருப்பார்கள். கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி இருந்தார். அதை வைத்து கலவரம் செய்ய பார்த்தார்கள். தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தியது. திருப்பரங்குன்றத்தில் மதத்தை வைத்து கலவரம் செய்ய பார்த்தார்கள். தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தியது. எங்கெல்லாம் மதக்கலவரம் செய்ய பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ்நாடு அரசு தானே முன்னின்று தடுத்து நிறுத்தி தமிழர்களுடைய மத உணர்வை காப்பாற்றி இருக்கிறது. தமிழர்களுடைய மனித நேயத்தை காப்பாற்றி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதனால்தான் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் என்று நாம் பேசுகிறோம். தொடரட்டும். சாதனைகள் என்று போட்டிருக்கிறார்களே, எது சாதனை? தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற விடாமல் செய்தது திமுகவினுடைய சாதனை. தமிழ்நாட்டினுடைய மதவெறிக்கு இடமில்லை என்று சொன்னது திமுகவினுடைய சாதனை. திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய தர்காவை உடைக்கப் போகிறேன் என்று கிளம்பியவர்களை ரோட்டிலேயே தடுத்து நிறுத்தியது திமுகவினுடைய சாதனை. தமிழ்நாட்டிலே அண்ணாமலை வகையராக்கள் இனி ஒருபோதும் அண்ணாந்து பார்க்க முடியாது என்கின்ற நிலையை உருவாக்கியது திமுகவினுடைய சாதனை. தமிழ்நாட்டிலே பாஜக என்கின்ற பெயரை உச்சரித்து யார் வந்தாலும் அவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற நிகழ்த்தியது அது திமுகவினுடைய சாதனை. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடே அந்த நிதியை கொடுத்து கல்வியில் எந்த பாதகமும் வராமல் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் என்று அறிவித்தது தமிழ்நாட்டில் திமுகவினுடைய சாதனை. இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன் மாநிலமாக தமிழ்நாடுதான் மகளிருக்கு உரிமை தொகை என்ற 1000 ரூபாயை வழங்கி இருக்கிறது. இந்த 1000 ரூபாயை வழங்கியது சாதனை அல்ல, அதை உரிமை தொகையாக வழங்கியதுதான் திமுக அரசினுடைய சாதனை. இதற்கு பிறகு அறிவித்த மாநிலங்கள் இதைவிட அதிக தொகை கூட கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த தொகையை திரும்ப கொடு என்று கேட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் 10,000 ரூபாய் போட்டார்கள், கொடுத்த தொகையை திரும்ப கொடு என்று கேட்டார்கள். பீகாரிலே 10,000 ரூபாய் கொடுத்தார்கள், கொடுத்த தொகையை திரும்ப கொடு என்று கேட்டார்கள். கர்நாடகாவிலே 2,000 ரூபாய் கொடுத்தார்கள், 2,000 ரூபாயை கொடுப்பதற்கு வழி இல்லாமல் அந்த அரசு ஸ்தம்பித்து போய் நின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் மாதம் 15ஆம் தேதி ஆனால் ஏடிஎம்ஐ போய் தேர்த்தால் எந்த கவலையும் இல்லாமல் அந்த 1000 ரூபாயை அப்படியே எடுத்துக் கொள்ளலாம் என்ற உரிமையை வழங்கி இருப்பது தமிழ்நாடு அரசினுடைய சாதனை. இன்றைக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவி அகில இந்திய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லக்கூடிய IAS IPS போன்ற பதவிகளில் தமிழனுக்கு இடமே இல்லை என்று கதறிக்கொண்டிருந்த காலத்தில் அகில இந்திய அளவில் 2வது இடம் பெற்று சாதனை படைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கிய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ். இன்னும் பல பேருக்கு தெரியாத ஒரு திட்டத்தை சொல்கிறேன். பெற்றோர் இல்லாத குழந்தைகளை நாம் பார்த்திருப்போம், அப்பா இல்லாத குழந்தையை நாம் பார்த்திருப்போம், அம்மா இல்லாத குழந்தையை நாம் பார்த்திருப்போம். அம்மாவோ அப்பாவோ அல்லது அம்மா அப்பா 2 பேருமோ இல்லாத குழந்தைகளினுடைய படிப்பு செலவு முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, இன்றைக்கும் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து அந்த மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்கிறது. எப்படி செய்கிறது? என்னுடைய அப்பா இருக்கிறார், என்னுடைய அப்பா நான் கல்லூரியில் சேரும்போது நான் இந்த கல்லூரியில் சேரணும்னு நினைச்சேன்னா எங்க அப்பா அந்த கல்லூரியில் சேர்த்து விடுவார். அப்படி சேர்க்கறதுக்கு எங்க அப்பாவால முடியலன்னா என்கிட்ட வந்து பேசுவார், நான் எப்படியாவது சேர்த்து விடுங்கப்பான்னு கேட்பேன். அவரும் கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி அந்த காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுப்பாரு. நடக்கும்லமா? வீட்டில் இதுதான் நடக்குது.
பிள்ளைங்க விரும்புறத படிக்க வைக்கணும்னு அப்பாக்கள் விரும்புறாங்கல்ல. அப்ப அப்பா இல்லாத குழந்தை என்ன செய்யும்? அப்பா இல்லாத குழந்தை கிடைக்கிற இடத்துல படிக்கணுமா? கூடாது. அந்த குழந்தைக்கு அப்பாவா நான் இருக்கேன். அந்த குழந்தை எந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த காலேஜிலேயே சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு அன்புக்கரங்கள்னு திட்டம் வழங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் படித்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரிக்கு போகின்ற பெண்களுடைய உதவிக்காக மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. மாணவர்களுடைய உரிமைக்காக மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், மகளிருக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சரி, இதுவெல்லாம் போகிறது என்றால் விடியல் பயணம் என்று இன்றைக்கு பேருந்து போக்குவரத்தை பெண்களுக்கு இலவசமாக கட்டணமில்லாமல் மாற்றி வழங்கி இருக்கிறது இந்த அரசு. ஏன் கட்டணமில்லாத போக்குவரத்தை அவ்வளவு பேசுகிறோம் என்றால், இன்றும் கிராமப்புறங்களில் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகணும்னா கூட தன்னுடைய புருஷன்ட்ட 15 ரூபாய் அவன்கிட்ட ஒரு நாள் நின்று கால் கடுக்க நின்று 100 ரூபா டெய்லி செலவு கொடுக்குறாருன்னா இன்னொரு 15 ரூபாய் சேர்த்து கொடுங்க, எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு கெஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவது? இன்றும் கிராமப்புறங்கள் மட்டுமல்ல, நகர்ப்புறங்களிலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், தினக்கூலிக்கு செல்லக்கூடிய பெண்கள் என்ன செய்வார்கள்? நீங்க காலையில பார்த்திருக்கலாம், கூலி சந்தை அப்படின்னு எல்லா ஊர்லயும் ஒரு இடம் இருக்கும். 5 முக்கு ரோடு, 3 முக்கு ரோடு, 4 முக்கு ரோடுன்னு ஏதாவது ஒரு 5 லைட்டு ஏதாவது ஒரு இடத்துல காலையில வந்து விடிய காலையில கையில ஒரு சாப்பாட்டு வாளியை வச்சுக்கிட்டு கூடையில கொத்து வேலைக்கு தேவையான சாமான்களை வச்சுட்டு ஆண்களும் பெண்களும் கூட்டமா நிற்பாங்க. வர்ற கான்ட்ராக்டர் வந்து கூலிக்கு ஆள் பிடிச்சி ஏத்திட்டு போவார். அன்னைக்கு கான்ட்ராக்டர் வரல, அன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னா திரும்பி போகணும். எப்படி திரும்பி போறது? கையில காசு இருக்காது. என்ன செய்யறது? எந்த கவலையும் தேவையில்லை. தமிழ்நாடு அரசு விடியல் பயண பேருந்து விட்டிருக்கிறது. நிம்மதியாக வீடு போய் சேரலாம் என்று அந்த மகளிர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எங்கும் போய் வருவதற்கான சுதந்திரத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. இது கஷ்டப்படுகின்ற வீடுகளுக்கு மட்டும்தானா? இல்லை. ஐடி கம்பெனியில வேலை பார்ப்பவர்கள் கூட தினமும் எதற்காக 60 ரூபாய் விரயம் செய்ய வேண்டும்? மகளிர் விடியல் பயண பேருந்தில் செல்லலாம் என்று அந்த பேருந்துக்காக காத்திருந்து அந்த பேருந்தில் பயணிக்கிறார்கள். இந்த சுதந்திரத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தந்தால், எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பேருந்து, திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து, மாற்றுத்திறனாளர்களுக்கு இலவச பேருந்து. மீதி இருக்கிறது யாரு? ஆண்கள், குழந்தைகள். குழந்தைகளுக்கு பஸ் பாஸ் கொடுத்தாச்சு, மீதி இருக்கிறது ஆண்கள். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அனைவருக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்கணும், அல்லது பேருந்து போக்குவரத்து இலவசம்னு சொல்லியிருக்கணும். இது ஒரு அறிவுள்ளவர் யோசிப்பது. ஆமாவா இல்லையா? ஆனா எடப்பாடி ஆண்களுக்கும் இலவசம். ஏன் ஆம்பளை பிடிச்சிட்டே தொங்குறீங்க? ஆம்பளன் ஏன்? ஆண்கள் ஓட்டு போட்டு தங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறார் போல. அவருக்கு நன்றாக தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய கட்சியில் இருந்த பெண்கள் ஓட்டுக்கள் திமுகவுக்கு மாறிவிட்டது. எப்படி மாறிவிட்டது? விடியல் பயண திட்டத்தின் மூலமாக, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக, தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக, அன்புக்கரங்கள் திட்டத்தின் மூலமாக, பெண்களின் சுய உதவி குழுக்களின் மூலமாக இன்றைக்கு வாக்குகள் எல்லாம் திமுகவின் பக்கம் மாறுகிறது. பெண்கள் வாக்குகளை இனி வாங்கவே முடியாது என்று உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்கும் இலவச பேருந்து. அந்த பேருந்து எதற்காக அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுகிறது என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒருவர் யோசிக்கிறார். இன்னொருவர் தாய்மாமன் சீரு. இப்ப என்னன்னா, முதல்வர் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தனக்கு ஏதாவது உறவு சொல்லணும், என்ன உறவு சொல்றதுன்னு தெரியல. அதனால அண்ணன் அப்பான்னு இருக்கிற எல்லா உறவையும் ஆட்டைய போட பார்க்குறான். ஒரு நல்ல அண்ணன் என்ன செய்திருக்க வேண்டும், நல்ல தாய்மாமன் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கணவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். கட்டிய மனைவி கண்கலங்கி நிற்கிறாள். எனக்கு வீட்டில் வசிக்க இடம் தர மறுக்கிறார் என்று, எனக்கு சொத்துக்களை பிரித்து தர மறுக்கிறார் என்று, என்னுடைய பிள்ளைகளை வாழ விடாமல் செய்கிறார் என்று கட்டிய மனைவி நிற்கிறார். அந்த கட்டிய மனைவி கண்கலங்கி கோர்ட்டில் நிற்கிறார். ஆனால் இவர் பகுமானமாக, நீங்க இதே தெருவில் திமுக கூட்டம் பார்த்திருப்பீங்க, அதிமுக கூட்டம் பார்த்திருப்பீங்க, இந்த தெருவில் பல கட்சிகளுடைய கூட்டம் பார்த்திருப்பீங்க. அந்த கட்சிக்காரங்க, குறிப்பா திமுக காரங்க இந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் ஒருத்தர் கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாண வீட்டுக்கு மாவட்ட உறுப்பினர் போய் நிற்பார், மாவட்ட செயலாளர் போய் நிற்பார், எம்எல்ஏ கூப்பிட்டா போய் நிற்பார், இந்த பகுதி பிரதிநிதி போய் நிற்பார். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் அவர் போவாரா? ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவாரா? ஆனா நடிகர் விஜய்
ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போவாரு, கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போக மாட்டார். வாரத்துக்கு 3-4 கல்யாண வீட்டுக்கு போறார் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும். கட்சிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு யார் போய் கூப்பிட்டாலும் அந்த கல்யாண வீட்டுக்கு போய் நின்று மரியாதை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா எந்த கட்சிக்காரருடைய நிகழ்ச்சிக்காவது அவர் வந்து நின்று பார்த்திருக்கிறீர்களா? கட்சிக்காரன் வீட்டுக்கே வராத ஒருவர் எப்படி மக்களை தேடி வருவார்? சுற்றி இருப்பவர் அத்தனை பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் என்பது அவருக்கு புரியவில்லை, புரியாது. ஏன்? அந்த சினிமா மூளை அவ்வளவுதான் யோசிக்கும். தமிழ்நாடு எந்த அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பல்வேறு தரவுகள் பேசுகிறார்கள், எத்தனையோ அறிஞர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கான், திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு யாரு சொல்றா? தாவேகாவுடைய நடிகர் விஜய் சொல்லுகிறார். தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசாங்கம் கல்விக்கு நிதி கொடுக்க மறுத்தது எவ்வளவு? 4000 கோடி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி தர மறுத்தது எவ்வளவு? 5000 கோடி. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி தர மறுத்தது எவ்வளவு? 68,000 கோடி. வெள்ள நிவாரண பணிகளுக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு நிவாரணம் தர மறுத்தது எவ்வளவு? 1,00,000 கோடிக்கு மேல் நாம் கேட்டிருக்கிறோம். இப்போது வரை 100 கோடி கூட கொடுக்கவில்லை. இது எல்லாவற்றையும் எதிர்த்து தமிழ்நாடு அரசு சண்டை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் நோகாமல் வந்து என்ன சொல்லுவார்? நான் வந்தால் எல்லாம் மாறிவிடுமாம். நீ இருக்கின்ற உன்னுடைய வீடே மாறாத போது நீ வந்தால் நாடு மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இல்லை, மக்களுக்கும் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையே தெரியாத ஒருவர், தன்னுடைய கட்சி எப்படி இருக்கிறது என்பதையே தெரியாத ஒருவர், இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி அவருக்கு தெரியும்? சரி, இவரை விடுவோம். தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறது பாஜக. மோடி எனக்கு நெருங்கிய நண்பர் என்றெல்லாம், மோடி எங்கள் டாடி என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதிமுக காரர்கள். இங்க இருக்கக்கூடிய டீ கடைகளில் கேட்டு பாருங்கள், கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல. கமர்ஷியல் சிலிண்டர் ஏன் கிடைக்கல அப்படின்னா தட்டுப்பாடு. ஏன் தட்டுப்பாடு? ஈரான்ல போர் நடக்குது, அதனால தட்டுப்பாடு. யாரு சரி செய்யணும்? ஒன்றிய அரசாங்கம் சரி செய்யணும். கூட்டணியில் தானே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மோடியிடம் சொல்லி தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் தேவைப்படும் இடங்களுக்கெல்லாம் சிலிண்டரை கொண்டு போய் தாருங்கள் என்று சொல்லி இருக்கலாமே. நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவர் பேசுகிறார், என்னன்னு? சிலிண்டர் தட்டுப்பாடு என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார் நயினார் நாகேந்திரன். ஏன்னா அவரே கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறாராம். யாரு? நயினார் நாகேந்திரனே கேஸ் ஏஜென்சி வச்சிருக்கிறாராம். அதனால தட்டுப்பாடு இல்லையா? அப்ப நீ பதுக்கி வச்சிருக்க, மற்ற ஏஜென்சிக்கு போக வேண்டியதை பூரா நீ பதுக்கி வச்சிருக்க. அப்படித்தான் இருக்கும். இல்லைன்னா உன்கிட்ட எப்படி அவ்வளவு சிலிண்டர் இருக்கும்? அப்ப நீ போய் சொல்றியா? அங்க போய் பாருங்க, பெட்ரோல் பங்க்ல போய் பாருங்க, விடிய விடிய கியூ நிக்குது. பைக் ஓட்ட முடியாம அத்தனை பேரும் பைக்கை வீட்டில் நிப்பாட்டு நடந்து போறான், பஸ்ல போறான். ஏன்? தட்டுப்பாடு வந்துருமோன்ற பயம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பவர் சொல்ல வேண்டியது தானே, மோடி என்னுடைய நண்பர், அவர் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வார் என்று சொல்ல வேண்டியது தானே. சொல்லுவதற்கு துணிவிருக்கிறதா? முடியாது. ஏனென்றால் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நடக்கின்ற மாநாட்டிலேயே எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் கூட கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், அதிமுக ஒருவேளை அடுத்து தேர்தலில் தோற்று போகும் பொழுது பாஜக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை மாற்றிவிடும் என்று சொன்னார். சொன்ன போது பல பேர் அது எப்படிங்கன்னு யோசிச்சாங்க. அவர் சொல்லி விடியல, மறுநாளே பாஜக நடத்துற கூட்டத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி படம் இல்லை. தந்தை பெரியாரின் படம் கிழித்து எறியப்பட்டிருக்கிறது. நல்ல வேலை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோடி நன்றிகள். தயவு செய்து பெரியார் படத்தை இனிமேல் மாட்டாதீங்க. பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு பெரியார் படத்தை எந்த தைரியத்தில் மாற்றீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இப்படி எதிர்க்கட்சிகள் என்கின்ற பெயரில் மக்களுக்கு எதிரான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மக்களுக்கான அரசியலை பேச வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு அரசியல் பேசுவதற்கு பொருளாதாரம் வேண்டும். பொருளாதாரம் இருந்தால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பொருளாதாரம் வேண்டும். அந்த பொருளாதாரத்தை ஒன்றிய அரசு தடை செய்கிறது. அதை பெற்றுக் கொடுங்கள் என்று கேட்டால் நடிகர் விஜயும் பேச மாட்டார், எடப்பாடி பழனிசாமியும் பேச மாட்டார். மு க ஸ்டாலின் வீட்டு பிரச்சனையாது. அவர் கோர்ட்டுக்கு அழைகிறார்.
அவர் ஆளுநர் மாளிகைக்கு அழைகிறார், அவர் நாடாளுமன்றத்திற்கு அழைகிறார், அவர் குடியரசுத் தலைவரிடம் அழைகிறார், அவர் மோடியை சென்று பார்த்து அழைகிறார், கடிதம் எழுதி எழுதி அழைகிறார். இவ்வளவும் கேட்டும் ஒன்றிய அரசு தரம் இருக்கிறது என்றால் தமிழன் எதிர்க்க வேண்டியது அந்த பாஜகவை. அந்த பாஜகவை பற்றி கேள்வியை கேட்காத தாவேகா போன்ற தற்குறிகளை கேட்க வேண்டுமே தவிர தமிழன் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பான். தமிழன் இன்றைக்கு மட்டுமல்ல, 2019 எடுத்த முடிவில் இப்போது வரை மாறவில்லை. 2019 திமுக கூட்டணிக்கு வெற்றி, 2021 திமுக கூட்டணிக்கு வெற்றி, 2024 திமுக கூட்டணிக்கு வெற்றி, அடுத்து 2026 திமுக கூட்டணி தமிழர்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இது பெரியார் மண். யாராவது ஒரு எதிர்கட்சிக்காரர்கள் அதிமுக திராவிட கட்சி என்று சொல்லுகிறது, தாவேகா திராவிட கட்சி என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் யாராவது தந்தை பெரியாரை பற்றி பேசி இருக்கிறார்களா? அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசி இருக்கிறார்களா? அல்லது பெரியாரையும் அம்பேத்கரையும் இழிவுபடுத்துகின்ற பாஜகவை கண்டித்துத்தான் பேசி இருக்கிறார்களா என்றால் இல்லை. பெரியாரை ஏற்காத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற தலைவிதியை பேரறிஞர் அண்ணா 1967 உருவாக்கி விட்டார். அதற்கு பிறகு அந்த தலையெழுத்தை மாற்றுவதற்கு வேறு யாருக்கும் தகுதியோ துணிவோ அல்லது நேர்மையோ கிடையாது. ஏனென்றால் தமிழர்களினுடைய வழி தந்தை பெரியாரின் வழி, தமிழர்களுடைய வழி அண்ணல் அம்பேத்கருடைய வழி, தமிழர்களுடைய வழி பொது உடைமை வழி. தமிழர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தமிழர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும்? நல்லிணக்கமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய ஆசை, விருப்பம் எல்லாம். அந்த அமைதியை சிதைக்கின்ற வகையில், நல்லிணக்கத்தை சிதைக்கின்ற வகையில் கொலைபாதக செயல்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை. தாவேகா கட்சி, தற்குறி கட்சி நமக்கு தேவையில்லை. நாம் தமிழர் போன்ற ஜாம்பிக்கள் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வளர்ச்சி, நமக்கு தேவை சாதனைகள், நமக்கு தேவை முன்னேற்றம். அந்த முன்னேற்றமும் சாதனைகளும் வளர்ச்சியும் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தொடர வேண்டும். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினே தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறையினர் நிம்மதியாக வாழ முடியும். எனக்கு அச்சம் இருக்கிறது, நான் பெறப்போகும் குழந்தை நிம்மதியாக வாழுமா என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. எப்போது என்னுடைய குழந்தை நிம்மதியாக வாழ முடியும்? காவி கும்பல் இல்லாத நாட்டில் என்னுடைய குழந்தை நிம்மதியாக வாழ முடியும். சர்வாதிகாரிகள் இல்லாத நாட்டில் என்னுடைய குழந்தை நிம்மதியாக வாழ முடியும். பாசிசம் இல்லாத நாட்டில் இந்த குழந்தை நிம்மதியாக வாழ முடியும். இந்த பாசிசம் வீழ்த்தப்படுவதற்கு, சர்வாதிகாரம் வீழ்த்தப்படுவதற்கு, மோடி அரசு வீழ்த்தப்படுவதற்கு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்சியாளராக தொடர வேண்டும். சிலர் கேட்பார்கள், தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது, ஏன் டெல்லியை பற்றி பேசுகிறீர்கள் என்று. தமிழ்நாட்டில் தான் தேர்தல் நடக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதியாகத்தானே இருக்கிறது. இவர்கள் எதுவும் தமிழ்நாட்டை பிரித்து கொண்டு போய்விட்டார்களா அல்லது பிரித்து கேட்பதற்கான நோக்கம் இருக்கிறதா என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாடு இன்றைக்கும் இந்தியாவின் பகுதியாக இருக்கிறது. இந்தியாவின் பகுதியாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திற்கு போகின்ற காசு தமிழருடைய காசாக இருக்கக்கூடாது என்பது அல்ல. தமிழனுக்கு போக மீதியை கொடுங்கள். தமிழ்நாடு ₹1 ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறது என்றால் மீதி 50 காசு கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது. வெறும் 28 பைசா தான் திரும்ப கிடைக்குது. தமிழ்நாடு ₹1 ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுத்தா வெறும் 28 பைசா திரும்ப கிடைக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தால் அவர்களுக்கு ₹2.50 காசு கிடைக்குது. பீகாருக்கு ₹2.75 கிடைக்குது. யார் அப்ப வீட்டு காசு? தமிழனுடைய அப்ப வீட்டு காசு. நீங்களும் நானும் வரி செலுத்துற காசு. நாம வரி செலுத்தலையா? இன்கம் டாக்ஸ் மட்டும்தான் வரியா? கிடையாது. போய் ஒரு கடையில பில்ல வாங்குங்க, ஜிஎஸ்டி போட்டிருக்கானே. நீங்க வாங்குற டீ தூளுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, நீங்க வாங்குற பாக்கெட் பாலுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, நீங்க வாங்குற எல்லா சமையல் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, எல்லா அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. இப்படி எல்லார்ட்டிருந்து வரியை சுரண்டி சுரண்டி ஒன்றிய அரசாங்கம் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன் காசை எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கான தைரியமும் தெம்பும் யாருக்கு இருக்கு? ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு. சிலர் கேட்கிறான், ஒன்றிய அரசாங்கத்தோட நட்பா இருந்து வாங்கிக்கங்க. எடப்பாடி சொல்றாரு, ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற இடத்துல இருக்குதுங்க, நாம வாங்குற இடத்துல இருக்கிறோமுங்க, நீங்க கேட்கிற மாதிரி கேட்டு வாங்குற மாதிரி வாங்கணுங்க. நீ மானம் இல்லாமல், ரோஷம் இல்லாமல், ஈனம் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்திடம் கூட்டணிக்கு தொண்ணாந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம். தமிழன் அப்படிப்பட்டவன் அல்ல, மானம் உள்ளவன்.
ரோஷம் உள்ளவன். தமிழனுடைய அடிப்படை குணத்தை திமுக வைத்திருக்கிறது. திமுகவுக்கு மானம் இருக்கிறது, ரோஷம் இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திடம் என் அப்பன் வீட்டு காசை ஏண்டா திருடுகிறாய் என்று திரும்ப கேட்கிறது. உங்க வீட்டு பணத்தை நீங்க திருட கொடுத்துட்டு எதிர்கட்சிக்கார தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாவற்றையும் பாருங்கள். திமுகவை பார்த்து ஏன் பாஜகவை எதிர்க்கிறாய், ஏன் பாஜகவை எதிர்க்கிறாய் என்றுதான் கேட்கிறார்கள். இப்போது அத்தனை பேரும் பாஜகவின் கைக்குழுக்களாக மாறிவிட்டு திமுகவை நோக்கி கேட்கிறார்கள். திமுக பாஜகவை எதிர்க்கிறது என்றால் திமுகவிற்கு மானம் இருக்கிறது, சொரணை இருக்கிறது. அந்த சொரணை தமிழனுக்கு இருக்கிறது. அதனால்தான் திமுகவிற்கு தொடர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான். திமுகவை மோடிக்கு எதிராக ஒரு ஆயுதமாக தமிழன் பயன்படுத்துகிறான். திமுக இருக்கும் வரை தமிழன் பாதுகாப்பாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தமிழன் மட்டுமல்ல, இந்தியாவில் மதங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சாதிகளுக்குள் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று விரும்புகின்ற அத்தனை மக்களும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தேஜஸ்வி யாதவ் என்ற பெயர், அவர் தேர்தலில் நிற்கிறார். அவரே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன போது பத்திரிகையாளர் கேட்கிறார், இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் யார் என்று கேட்கிறார். அதற்கு தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை என்று அவரே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கின்ற களத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சுட்டிக்காட்டி பேசுகிறார் என்றால் இந்தியாவின் நம்பிக்கையாக மு.க. ஸ்டாலின் மாறி இருக்கிறார். இந்தியாவின் நம்பிக்கையாக தமிழ்நாட்டில் சனாதனத்தை எதிர்த்து நிலைநிறுத்தி, சனாதனத்தை எதிர்த்து சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான குரலாக உதயநிதி ஸ்டாலின் ஒலிக்கிறார். இன்னைக்கு பேசுறாரு யாரு? ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் பேசுறாரு. முடிச்சிரு. ஆதவர்ஜுனான்னு ஒருத்தர் பேசுறாரு. துணை முதலமைச்சரும் அவரும் ஒண்டிக்கு ஒண்டி பேசணுமா? என்னன்னு நலத்திட்டங்கள் கொள்கை குறித்து பேசணுமா? உனக்கு முதல்ல தமிழே ஒழுங்கா பேச வராது. நீ உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுற. அவர் யாரு? ஒன்றிய அரசாங்கம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. மதத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னாலே சிறையில் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசு அசுரபலத்தோடு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறது என்று தெரிந்தும் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா கொசு போல சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசினாரே, அப்படி ஒரு பேச்சை உன்னுடைய வாழ்நாளில் நினைத்து பார்க்க முடியாது. எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்து படிப்பதை தவிர உனக்கு சொந்தமாக அறிவும் கிடையாது, சொந்தமாக எந்த கொள்கையும் கிடையாது. உன்னுடைய கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டை பிரிப்பது, உன்னுடைய கொள்கையெல்லாம் பாஜகவை காப்பாற்றுவது. ஆனால் தமிழனுடைய கொள்கை அதுவல்ல. தமிழனுடைய கொள்கை நல்லெண்ணம், தமிழனுடைய கொள்கை அறம் சார்ந்தது, தமிழனுடைய கொள்கை சமத்துவம் சார்ந்தது. அந்த சமத்துவம் தொடர, சாதனைகள் தொடர, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு. இந்தியாவை பாதுகாப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் தமிழர்களே. இன்னும் கொஞ்சம் விட்டால் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழுவதற்கு தகுதியே இல்லை என்று இஸ்லாமியர்களை விரட்டி அடிப்பதற்காக சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உடைமைகளை பறிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு. இஸ்லாமியருடைய சொத்துக்களை பூரா பிடுங்கிக் கொண்டு, இஸ்லாமியருடைய வாழ்க்கையை பூரா பறித்துக் கொண்டு இந்துக்களை மட்டும் அவன் வாழ விடுவான் என்று நினைக்கிறீர்களா? உங்களை எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் விற்று விடுவான். அப்படிப்பட்ட நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு இந்த ஒன்றிய அரசாங்கமும் மோடி அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மோடியிடம் இருந்து இந்தியாவை காப்பதற்கு, அந்த மோடியிடம் இருந்து இந்தியர்களாகிய தமிழர்களை காப்பதற்கு இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் தான். அவருடைய ஆட்சி தொடரட்டும், சாதனைகள் தொடரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழர்கள் மறந்துவிட வேண்டாம், உங்கள் வாக்கு இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.